மாலை வணக்கம் மக்களே. பண்ணி வச்ச தோசை மிளகா பொடி ஒரு இட்லி பொடியெல்லாம் தீர்ந்துருச்சு. ஸோ ஐம் ரீமேக்கிங். ஸோ இது வந்து உங்களுக்கு கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ, நான் வந்து 2 பெரிய கப் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கப்பு உளுத்தம்பருப்பு. நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்போடு சேர்த்து நான் பொட்டுக்கடலை எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சேஞ்ச் அண்ட் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்குமே இது நல்லா செவக்க வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் கேஸ் இருக்கணும். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் அரைக்கும் போது போட்டுக்கோங்க. அண்ட் வந்து இந்த ஊரில் ஃப்ளோர் மில்ஸ்லையே இந்த நீட்டு மிளகா தான் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பெருமாள்லையோ தமிழ் மார்ட்லேயோ வாங்குறீங்கன்னா ரவுண்டு மிளகா ஓகே. சில சமயம் வந்து ரவுண்டு மிளகா வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வேறு எங்கே வாங்கினாலுமே அது வந்து காரம் ஆயிடுது. அது எந்த கண்ட்ரி மிளகாங்கிறது தெர் இஸ் நோ கமெண்ட்ஸ். பட் இந்தியன் ஆரிஜின் மிளகா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டு மிளகா கிடைக்கும். ரவுண்டு வந்து பெருமாள் ஸ்டோர்ஸ் இல்லைனா தமிழ் மார்ட்டில் கிடைக்கும். பெருமாள் ஸ்டோர்ஸோட எல்லா கடைகளுக்கான லிங்க்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறோம். அவங்க ஃபேஸ்புக் பேஜில் யுஏஇக்குள்ளே எல்லா இடத்துலையும் அவங்களோட அவுட்லெட் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு 1/4 வந்து நம்ம சீசேம் சீட்ஸ் போட போகிறோம். வெள்ளையில் அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, சொதப்பிடும். ஃபைனலாக நம்ம வந்து ஜாகரி பவுடரை போட்டு நம்ம உப்பு போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். லெட்ஸ் சி. இந்த தோசை மிளகா அப்படிக்கான டீட்டெயில்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது வந்து பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து கற்றுக்கக்கூடியது. இது வந்து நம்ம வீட்டிலே பண்ணி வச்சுக்கலாம். இப்போல்லாம் வந்து மேரேஜ் ஆகி சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறமா பசங்கள்லாம் பிறந்து நம்ம எவ்ரி டைம் வந்து பேரண்ட்ஸ் சைடோ இதோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாக்க தட் வில் நாட் பி குட். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக்கிட்டு பண்ண பழகுங்க. அதுதான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர். நான் இப்படி தான் நினைப்பேன். ஒருத்தர்கிட்ட போய் இது எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்க மாட்டேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அந்த சண்டை வரும். இந்த ஸ்வீட் வந்து சீரில் வைக்கணும், நீ பண்ணி தரியா என் பொண்ணுக்கு என் பையனுக்குன்னு கேட்காதீங்க. நீங்களே கற்றுக்கோங்க. அந்த ஒரு டிக்னிட்டி இருக்கணும். நான் தான் வைப்பேன், என்னோட வீட்டுக்கு நான் தான் வைப்பேன்ற அந்த ஒரு திமிர்னு கூட சொல்லலாம். அது இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு அனாவசியமான ஒரு வதந்திகள், அனாவசியமான சில காசிப் பண்ணுறவங்க, இப்போனா வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட தேவையில்லாமல் அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் பிரச்சனை வந்து வருவங்களை கெஸ்ட்டாக வெல்கம் பண்ணி கெஸ்ட்டாக அனுப்பிச்சிடுங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது கெஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸாக போனாக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம சரியாக வச்சுக்கலாம். நம்ம டிபெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலே கிரிப்பை வந்து நீங்கள் அவங்க கையில் கொடுத்துடுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியறதோ முடியலையோ இந்த காலத்து விமன் எல்லாருமே ஃப்ரெஷ்லி கிராஜுவேட்டட், ஃப்ரெஷ்லி மேரேஜ் எல்லாமே கற்றுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மசாலா சாமான்கள், பேசிக்கான சாம்பார் பொடி, தோசை மிளகா பொடி எல்லாமே கற்றுக்கணும். நான் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு சாம்பார் பொடிக்கான லிங்க் வந்து நான் அழகாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இட்லி மிளகா தோசை மிளகா பொடி, இதுக்கு வந்து ஊரித்வால் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ நான் 2 கப்ஸ் பெரிய கப் எடுத்திருக்கேன். அதில் 2 கப்ஸ் வந்து நான் செனோடால் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப் செனோடால் குறைச்சின்ட்டு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். ஒரு வாசனைக்கு கொள்ளு போடுவாங்க சில பேர், பட் அது தட்ஸ் நாட் அவர் சாய்ஸ். ஏன்னா கொள்ளு வந்து பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். ரொம்ப சூடு ஜாஸ்தி. இப்போ வெயிலில் கொள்ளு போட்டு மொளாப்படி பண்ணிங்கன்னா பிச்சுக்கும். அதனால் அது நாட் அ குட் ஐடியா. அதுக்கப்புறம் சில்லிஸ் பொறுத்த மட்டும் பெருமாள் ஸ்டோர்ஸ் ஆர் தமிழ் மார்ட்டில் இல்லைனாக்க வேறு எங்கே வாங்குறதுனாலும் லாங் சில்லி வாங்குங்க. இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்குது, டபுள் ஆகிடுது அந்த காரம். ஸோ இது வந்து இப்போது நம்ம ஆறுன அப்புறம் ட்ரை ரோஸ்ட் வந்து சீசம் சீட்ஸ் வெள்ளையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பொடிச்சிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஏமாந்தாலுமே எய்தர் தீஞ்சிரும் இல்லைனா சரியாக வறுப்படாமல் வாயில் ஈச்சும். ஸோ அதே சிம்லையே வச்சுட்டு, இதுவே நான் கொஞ்சம் கூட வச்சுட்டேங்க, சிம்லையே வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து டார்க் ரெட் கலரில் ரோஸ்ட் பண்ணி ப்ரௌன் ரெட்டுனா தீச்சிட போகிறீங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சீசேம், எனக்கு இப்போ வந்து பிளெயின் தாங்க கிடச்சிது. உங்களுக்கு ரோஸ்டட் கிடச்சா ரோஸ்டட் போட்டுக்கோங்க. பட் ரோஸ்டடுமே நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன், கடைசியாக ஒரு சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஆற விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் தோசை மிளகா. அப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆறுன அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து வறுக்கணுங்க கடலைப்பருப்பை. இந்த ட்ரை கடாயில் இந்த எள்ளை வந்து வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக செவந்துருச்சுங்க. ஓகே, இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெயில் மிளகா வறுக்க போகிறோம். இங்கே மேலாக பாருங்கள், உப்பு தெரியும் உங்களுக்கு. ஸோ மிளகாவை உப்பு போட்டு வறுத்திங்கன்னா கமராது, அதான் க்ளூ. அப்படியும் எக்ஸாஸ்ட் போடணுன்னா வீடியோக்காக அணைச்சிட்டேன். எக்ஸாஸ்ட் போட்டு உப்பு போட்டு வருங்க. ஸோ இந்த அளவுக்கு மிளகா வறுத்துக்கணும். பாருங்கள், மேலாக உப்பு இல்லாதனால மிளகாவில் உப்பு போட்டு வருங்க, கமராது, அதான் க்ளூ.
ஸோ இப்போ இதெல்லாம் அது ஆறி இருக்கும். ஒன்று ஒன்றா அரைக்க ஆரம்பிச்சு கடைசியில் மிளகா சுற்றிட்டு வெல்லம் போட்டு இறக்கிட்டிங்கனாக்கா சூப்பரான தோசை மிளகா அப்படி ஆர் இட்லி பொடி இஸ் ரெடி டு சர்வ். அரைச்சிட்டு பார்க்கலாம். எப்படி அரைக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பருப்பை போட்டு அரைச்சிடணுங்க. நல்லா வந்து ரொம்ப பொடிசாக பருப்பு பொடி மாதிரி இல்லாமல் அதுக்கு முன்னாடி துளி ஸ்டேஜ் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் எடுத்து அதில் மிளகாவை போட்டு அரைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக அரைப்படும். ஃபைனலாக வெல்லம் போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டிங்கனாக்கா நம்ம தோசை மிளகா அப்படி இஸ் ரெடி. ஃபஸ்ட்டு இந்த மிக்சர் ஜாரில் வந்து ட்ரை பிளேட் உள்ள ஜாரில் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்தது பொட்டுக்கடலை அதோட பெருங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணா மொத்தமாக போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ நான் மிளகா அரைக்க போகிறேங்க. இது சிம்பிளாக அரைக்காமல் சும்மாவே அரைச்சா கமரும் சரி அரைப்படாது. இதில் வந்து இந்த அரைச்ச பருப்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லை, ஆனால் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இருக்கணும். இதை வந்து இதில் ஒரு 2 கரண்டி போட்டு இதோட சேர்த்து அரைக்கணும். இந்த மிளகாவோடையே நம்ம வந்து எள்ளு போட்டுக்க போகிறோங்க. போட்டு இந்த ஒரு கரண்டி பருப்பு அரைச்சதையும் போட்டு அரைச்சிங்கன்னா ஃபைனாக இருக்கும். மிளகா மட்டும் நம்ம வந்து குட்டி ஜாரில் அரைச்சிக்கோங்க. சட்னிலாம் அரைப்போமே பொடி பண்ணுறது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த உப்பு மிளகா வத்தல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எள்ளு வெல்லம் எல்லாம் போட்டு கலந்த அப்புறம் இது மாதிரி ஒயிட் அண்ட் ப்ரௌனாக வரும். இதை கலக்கிறது தான் பெரிய ஒரு விஷயமே. கையில் கலக்காமல் முடியவே முடியாது. நல்லா அடியோடத்தில் கலந்துட்டு அந்த யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை முதல்ல இட்லி ஊத்தப்பம் பொடி இட்லி தட்டு இட்லி எல்லா வகையான தோசை எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். இது தோசை மிளகா அப்படி ஆர் இட்லி பொடி. நன்றி. இது பாருங்கள், இந்த தோசை மிளகா அப்படி வந்து இவ்வளோ வந்திருக்குது நம்ம போட சாமானுக்கு. ஸோ நம்மளே பண்ணாக்க அது நிறைய நன்மை தான்.